Hi guys, this is Santosh. Welcome back to Santosh Tech. அவ்வளோதான் உள்ளே இருக்குது ஒரு எம்டி பாக்ஸ். ஓகே, அண்ட் இது என்ன சின்ன பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். Put our pictures on the shelf, swore I'm over you, oh well, it's not that easy. Waking up in this place all alone, staying up night and day on the phone. I need me to be whole again. Thought you were the piece missing from left. You're not the one. கிம்பல் போடுறதுக்கு ஒரு பவுச், ஒரு பேக், சின்ஸாக ஒரு பேக் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ஸோ ஓகே, இவ்வளோ தான் இந்த ஒரு சின்ன பாக்ஸில் இருக்குது. இவ்வளோ தான் இந்த ஒரு சின்ன பாக்ஸில் இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மெயினாக கிம்பல். மெயினாக இதில் எல்லாம் ஓகே கைஸ், இதுதான் கிம்பிள். ஆக்சுவலி இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரில. ஸோ பார்க்கலாம், நம்ம ஹேண்டில் பண்ணி கற்றுக்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு. ஆக்சுவலி ஓகே, லெட்ஸ் see how to யூஸ் அண்ட் எப்படி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு கண்டிப்பாக தெரியாது. ஸோ
ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கற்றுக்கலாம் கைஸ் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன எப்படின்ட்டு. இதில் இருக்கிற நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லிடுறேன் என்ன இப்படி என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ திஸ் இஸ் this is the gimbal. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட். we can move it. லெஃப்ட் அண்ட் ரைட்டை நம்ம மூவ் பண்ணிக்கலாம் 4 சைட்ஸு. அப்புறம் இங்கே ஒரு கேமரா, இது வந்து கிளிக்கு. இது ஆக்சுவலி நம்ம வந்து ஆப் இருக்குது, ஆப் மூலியமாக தான் நம்ம இந்த கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும் கைஸ். ஓகே ஓகே அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ் டு ஹோல்ட் த ஃபோன். மொபைலை இங்கே தான் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். ஸோ ஓகே நாட் பேட். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது. we can எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொட்டேட் ஆகும், ஆனால் அப்படி இப்படியும் ரொட்டேட் ஆகும் அண்ட் இப்படியும் ரொட்டேட் ஆகும். ஆக்சுவலி இது வந்து 3 ஆக்சிஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே நாட் பேட். வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட யூஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து நம்ம வீடியோ ஷூட் பண்ணும்போது நம்மளோட வீடியோ வந்து பிரேக் ஆகாது. அது வந்து மூவிஸில் பார்க்கும்போது எப்படி ஒரு கிளாரிட்டியாக ஒரு ஸ்டெபிலிட்டியாக எப்படி இருக்குமோ ஸோ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியாக இந்த கிம்பில் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த யூஸ் பண்ணி எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் வந்து இதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஆக்சுவலாக நான் இதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா DJI Osmo ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணால் அது நியர் தென் ஒரு 230 MB இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணால் தான் நம்ம மொபைல் மூலிமா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கைஸ். ஓகே லெட்ஸ் see what is going to happen. ஜஸ்ட் ஸோ ஆனாச்சு யூ கேன் see அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட ஸ்டெபிலிட்டியை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆப் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்களா இப்போ பாருங்கள். அண்ட் திஸ் ஒன் இஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் அப் அண்ட் டவுன் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மூமெண்ட்டுக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. ஓகேங்களா இந்த கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் நம்ம ஃபேஸ் லாக் ஆகும். நம்ம எப்படி ரொட்டேட் ஆகணும் அதோட ஃபேஸ் லாக் ஆகும்போது நம்ம ரொட்டேட் ஆகும்போது இந்த கேன் சி அதோட மூமெண்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதோட யூஸ் பண்ணுறது எப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் போகும்போது லெஃப்ட்டாக ரொட்டேட் ஆகுது, ரைட் வரும்போது ரைட்டாக ரொட்டேட் ஆகுது. இதுதான் ஒரு நம்ம ஃபேஸ் லாக்னு சொல்லலாம். ஓகே இப்போ கோ டவுன் இட் வில் பி நான் கீழே வரும் இப்போ மேலே வந்து போனால் இட் வில் பி மேலே வரும். ஸோ நான் எப்படி ரொட்டேட் ஆகணும் அதை என்ன நோக்கி தான் அது வீடியோ வந்து ஷூட் பண்ணுங்க. கேமரா சேஸ் பண்ண ஜஸ்ட் ஒரு கிளிக் பேக் சைடு ஒரு பட்டன் இருக்குது. அதை ஒரு கிளிக் பண்ண போனால் அது ரிமூவ் ஆயிடும். அண்ட் 2 டைம்ஸ் கிளிக் பண்ண போது அது வந்து ஹோம் பொசிஷன் ஆயிடும். ஹோம் பொசிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண போதும் இங்கே இந்த எம் ஒரு சிம்பிள் இருக்குங்களா அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண போதும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆக்சுவலி வந்து ஃபோட்டோ வேணுமா வீடியோஸ் வேணுமா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே இப்போ வீடியோஸில் இருக்குது வந்து ஒரு கேமரா சிம்பிள் போட்டு அண்ட் ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ரெக்கார்ட் ஆகும். நம்ம இந்த மாதிரி பேசிட்டு நடந்துட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இதுதான் நடந்துட்டு நம்ம வேணும்னா வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஷூட் பண்ணால் நம்ம எப்படி எந்த பக்கம் போனாலும் எந்த டைரக்ஷன் போனாலும் அந்த டைரக்ஷனுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொட்டேட் ஆகும் கைஸ். ஓகே இப்போ நான் வந்து ஷூட் பண்ணியது ஒரு நார்மல் ஒரு நார்மல் மொபைலில். ஸோ யூ கேன் see பார்க்கலாம் கைஸ். ஓகே ஆப் அதாவது வந்து DJIயோட ஓஸ்மோவோட ஆப் யூஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி வந்து பயங்கரமாக இருக்கும் கைஸ். ஓகே அண்ட் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ண போதும் ஃபோட்டோ வந்துடும் கைஸ். ஓகே அப்படி நான் எப்படி இங்கே ஒரு சைடில் ஒரு பட்டன் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த பட்டன். ஓகே சைடில் இந்த பட்டன் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜூம் பண்ணி பாயிண்ட் இந்த பாயிண்ட்லாம் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஓகேங்களா இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ இது வந்து பவர் பேங்காகவும் யூஸ் ஆகுது. அதே மாதிரி நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது கைஸ். ஓகே கைஸ் இதுதான் DJI Osmo மொபைல் ஆக்சிஸ்
2 வாட்டி கிளிக் பண்ண போதும் இதோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகும். இன்னொரு 2 வாட்டி கிளிக் பண்ண இதோட ஆங்கிள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை அலோவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட்.